ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மேக்ஸ் பசில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பசில் 1, 5, 6, 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரோவில் வந்து 4, இங்கே ஹவு மச் 1, 2, 9, 1, 2, 3, 1, 1, 6, 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஒன்று நம்ம இதை வந்து ப்ளஸ் பண்ணி பார்க்கலாம், இல்லை வந்து காலம் வைஸ் ப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் காலம் வைஸ் ப்ளஸ் பண்ணால் கரெக்டாக வரும். அதாவது இப்போது 1 + 4 + 9 + 1 = நமக்கு 15 அப்படின்னு கிடைக்கிது. ஸோ அடுத்து இங்கே இதை சர்ச் பண்ணி பார்க்கலாம். 3 + 2 வந்து 5, 5 + 7 வந்து 12, +5 + 3 வந்து 15. ஸோ இப்போ இதோட டோட்டலும் வந்து 15 தான் வருது. இப்போ இங்கே எடுத்துக்கலாம். 6 + 1 7, 7 + 1 7 + 2 9, 9 + 6 வந்து 15. ஸோ இப்போ அதுக்கும் வந்து இதுக்கும் வந்து என்ன வரும், சேம் ஆன்சர் தான் 15 வரும். அப்போது 5 + இந்த ஏரோ மார்க் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். x + 1 + 1 = 15. ஸோ அப்போது இதை வந்து டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா x + 7 = 15. அப்போ x = 15 - 7 that is equal to 8. அப்போது இந்த 8 அப்படிங்கிறது தான் வந்து இதுக்கு வரக்கூடிய ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து கொஸ்டின் செகண்ட் பசில். ஸோ செகண்ட் பசில் வந்து ஒரு பிரமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ டாப்பில் வந்து வாட் இஸ் த வேல்யூ அப்படின்னு கேட்குறாங்க. அது கீழே வந்து 12, 18 கொடுத்துருக்காங்க. அடுத்ததில் வந்து 2, 6, 3ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது 1, 2, 3, 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கணும். ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிச்சா ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா, இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். அடுத்தது இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணலாம். இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் மேலே இருக்கிறது கிடைக்கும். அப்போது 1 × 2 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 அப்படிங்கிறது கிடைக்குது. இதே வந்து 2 × 3ன்னு போட்டிங்க அப்படின்னா நமக்கு 6 வந்து கிடைக்கிது. அதே மாதிரி இங்கே 3 × 1 அப்படின்னு போடுறப்போ நமக்கு வந்து 3 கிடைக்குது. ஸோ இப்போ அதே மேலே வந்து 2 × 6 போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து 12. அந்த 12 தான் வந்து இங்கே வந்திருக்கு. அடுத்து அதே மாதிரி 6 × 3 = 18. அந்த 18 தான் வந்து இங்கே வந்திருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரெண்டையும் வந்து மல்டிபிள் பண்ணால் அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்காது. அப்போது 12 × 18 அப்படின்னு போட்டிங்கன்னா நமக்கு 216 வந்து வருது. அப்போது இந்த ஏரோ மார்க்குக்கு உள்ள, அதாவது இந்த கொஷின் மார்க்குள்ளே வர வேண்டியது வந்து 216 அப்படிங்கிற ஆன்சர். ஸோ இதே மாதிரி லாஜிக்கான மேக்ஸ் பசில்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.